வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி மொழிந்த ஒரு மகா வாக்கியம் என்று சொல்லலாம். எப்படி ஒரு மகா மந்திரத்தை வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என மொழிந்தாரோ, அதே போல அவருடைய அணுக்கச் சீடரான அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை இந்த மனித குலத்திற்கு அருளியிருக்கிறார் என்று சொல்லலாம். இதை சொல்லும்போது ழா என்ற ஒரு எழுத்து 3 முறை வரும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ழா என்ற எழுத்து வேறு எந்த பாஷையிலும் கிடையாது. அது தமிழில் இருக்கிறதுனால வேதாத்ரி மகரிஷி அதை எப்படி உருவாக்கினார் என்றால், இறைநிலை எனக்கு சொல்லியது அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அவ்வளவு எளிமையாக பதில் சொல்வார். இப்போ ழா என்று சொல்லும்போது நுனிநாக்கு மேலெண்ணத்தை தொட்டு வர விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கிறது. பிட்யூட்டரி பீனியல் சுரப்பிகள் ஊக்கப்படுத்தப்பட்டு ஆத்திரமான நிலையில் இருந்தாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தாலும் அப்படியே மனதினுடைய அலைச்சொல் வேகம் குறையும். உணர்ச்சி வயப்பட்ட நிலை என்றால் 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ என்செஃபலோகிராமில் மெஷர் பண்ணால் அந்த மாதிரி வரும். உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னா கோபமாக இருக்கிற போது, வெறுப்பாக இருக்கிற போது, பயந்து கொண்டு இருக்கிற போதெல்லாம் இந்த மன அலைச்சொல் வேகம் வரும். அந்த அலைச்சொல் வேகத்தை இந்த வார்த்தை என்ன செய்யணும்னா ரெடியூஸ் பண்ணும். இது ஆல்ஃபா அலை என்று சொல்வார்கள். 8 to 13 என்ற அலைச்சொல் வேகம் அப்படி வந்துடும். இதை சொல்லி பார்த்தால் நிச்சயமாக இதனுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் யாரை பார்த்தாலும் இந்த குட் மார்னிங் என்று சொல்கிறத விட வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போது நமக்கும் அவர்களுக்கும் ஒரு இணக்கமான உறவு நிச்சயமாக ஏற்படும் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இந்த வாசகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனொரு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். இதற்கான ஒரு திரை இசை பாடலாக ஒரு வரி பாடலாம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாத்து பாடு, கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு, கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு, இன்னும் வாழணும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம், அன்பே பூமியில் அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாத்து பாடு. பூமியில் பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது, வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ
அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடைபெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் என்றும் வாழ்நாளில் நீங்காமல் இங்கே வாழுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாத்து பாடு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.